நாம் இன்றைக்கி பவர் ஃபேக்டர் பேனல் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பவர் ஃபேக்டரில் வந்து 50 ஹெச்பி வந்து நம்ம வந்து 30 kVAR 10 ஹெச்பிக்கு 6 kVARனா 5030 kVAR போட்டால் போதும். அதில் வந்து இது வந்து 1 kVAR ஒன்று, இது 2 kVARல 2, 5 kVARல 1, மொத்தம் 10 kVAR ஆயிடுச்சு. இது ஒரு 10 kVAR, இது ஒரு 10 kVAR, 20 kVAR. அதில் வந்து கீழே வந்து ரெண்டு இதுவாக பிடிச்சிருக்கோம். அதில் ஒரு தட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கான்டாக்டரு 9 amps கான்டாக்டர் 3, 18 amps கான்டாக்டர் 1, 25ல் வந்து 2 போட்டிருக்கோம். தனித்தனியாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு எம்சிபி 32 amps 6 எம்சிபி. டோட்டலாக மெயின் எம்சிபி வந்து 63ல் 1 4 போல் எம்சிபி. அதெல்லாம் கொடுத்தா ரெடி ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. வந்து இது ஏஎஃப்சி பேனல், ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் பேனல். இதுலேருந்து தான் நமக்கு கண்ட்ரோல் வரும் ஆட்டோமேட்டிக்கு. அதுக்கு எவ்வளோ லோடு தேவையோ அது ஒன்று ஆன் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொன்று ஆன் ஆகும். மொத்தமாக லோடு ஆன் பண்ணால் மொத்தமாக ஆன் ஆகிடும். மொத்தமாக ஆன் பண்ணலைன்னா மொத்தமாக ஆஃப் ஆகிடும். கம்பெனி மூடிட்டு போனாங்கன்னா ஆஃப் ஆகிடும். தேவைப்படுற மட்டும் ஆன் ஆகும். இது வந்து 3 பேஸ் 3 பேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து R பேஸ், Y பேஸ், டிஜிட்டல் இண்டிகேட்டர் 220 வோல்ட்டு 240 வோல்ட்டு எல்லாம் வோல்ட்டை காட்டும். இதுதான் பவர் ஃபேக்டர். இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, எது வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கான்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா ஆன் ஆகும், லைட் எரியும். இன்னொரு கான்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா அப்போ நம்ம இங்கே வெளியே இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் எந்த கான்டாக்டர் எங்கே ஆன் ஆகுது. 5 kVAR ஆன் ஆகிதா, 10 kVAR ஆன் ஆகிதா, 2 kVAR ஆன் ஆகிதா, நம்ம அப்படியே செக் பண்ணிக்கலாம். இது கூலிங் ஃபேனு. இது வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா, கெப்பாசிட்டிலாம் ஹீட் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபேன் வந்து ஓடிக்கினே இருக்கணும். அது தேவைன்னா அப்பப்போ அந்த ஹீட்டு வெளியே தள்ளிக்கினே இருக்கும், கூலிங் ஆகினே இருக்கும். இது டபுள் டோர் போட்டு 3 அடிக்கு 2 அடி. சைடில் வந்து காது, சைடில் வந்து 4 ஆங்கர் போல்டு போட்டு அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே தூக்கி செவுத்தில் மாற்ற வேண்டியது தான். இதில் வந்து 6 கான்டாக்டருக்கு 6 ஒயர் போகுது. இதில் வந்து 3 பேஸு ஒரு நியூட்ரல் வந்துடுது இண்டிகேட்டருக்கு. இந்த 6 கான்டாக்டருக்கும் 6 காயிலுக்கு ஆட்டோமேட்டிக் ஆகிடும். இது வந்து இன்புட்டு, பேஸு நியூட்ரல் இன்புட்டு. இதில் வந்து L1 L2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அது பேர் ட்ராயிங்லேயே போட்டிருக்கான். இது சிடி காயில், பேர் ட்ராயிங்கில் சிடி காயில் போட்டிருக்கான். சிடி காயில் ஒயரு 2 ஒயரு. அந்த 2 ஒயர் தான் இந்த 2 ஒயரு மெயின் இன்கமிங்கில் கொடுக்கணும். சிடி காயில் வந்து அங்கே போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்கமிங்கில் கொடுக்கணும். இது பேர் சேனல்லாம் போட்டு எல்லா ஒயரையும் க்ளோஸ் பண்ணி நீட்டாக வைக்கணும். இது எம்சிபி சேனல் வாங்கி ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கான்டாக்டரு அதே மாதிரி எம்சிபி சேனல் வந்து ஃபிட் பண்ணி எம்சிபி ஃபிட் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஹோல்ஸ் போட்டு கண்டென்சரில் நெட்டு போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கு. எதனா டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம்.